வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது மைய சேவை. நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எம்எஸ்எம்இ பற்றி தான். எம்எஸ்எம்இனா என்ன, இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த எம்எஸ்எம்இ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, உத்தியோகுக்கும் உதயத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எம்எஸ்எம்இனா என்னென்னு பார்க்க போகிறோம். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னு அர்த்தம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்ட நிறுவனம். தமிழில் சொல்லணும்னா சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த எம்எஸ்எம்இ. இந்த எம்எஸ்எம்இயை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், ரெண்டாவது சர்வீஸ் என்டர்பிரைசஸ். மேனுஃபேக்சரிங்னா மெஷினரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சர்வீஸ் பேஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சர்வீஸ் என்டர்பிரைசஸ் கீழே வருவாங்க. எம்எஸ்எம்இயில் 3 கேட்டகிரி இருக்குது. மைக்ரோ, ஸ்மால், மீடியம். இந்த 3 கேட்டகிரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னா, மைக்ரோவில் 5 கோடிக்குள்ளே ஆண்டு வருமானம் வச்சுருக்கிறவங்க, ஸ்மாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 கோடிக்குள்ளே ஆண்டு வருமானம் வச்சுருக்கிறவங்க தான் இந்த ஸ்மாலில் வருவாங்க. மீடியம்னா 250 கோடிக்குள்ளே ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இவங்க மீடியம் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இந்த எம்எஸ்எம்இ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பேங்க் லோன்ஸ், பேங்கர்ஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்குறாங்க. அடுத்து சப்சிடிஸ். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு மெஷின் வாங்குறது, பேட்டன்ட் அப்ளை பண்ணுறது, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா சப்சிடி கிடைக்கும். நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ ஹோல்டராக இருந்தீங்கன்னா இபி பில்லில் கன்சிடரபிள் கன்செஷன் கிடைக்கும். நீங்கள் எதுவும் கவர்மெண்ட் டெண்டர் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு அதில் முன்னுரிமை கிடைக்கும். இது இல்லாமல் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ரூவல் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எளிமையானதாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா எம்எஸ்எம்இயில் சமாதான் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது மூலிமா உங்களுக்கு வர வேண்டிய டிலேட் பேமெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து உத்தியோகுக்கும் எம்எஸ்எம்இக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். உத்தியோக் வர்றதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஐன்னு ஒன்று இருந்துச்சு. இது டைரெக்டாக ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் நிறைய பேர் அப்ளை பண்ணதால் நிறைய பேருக்கு டிலே ஆச்சு. அப்போ தான் ஆன்லைன் கொண்டு வராங்க. அப்போது இதோட பேர் உத்தியோக்னு இருந்துச்சு. இது என்னாச்சுன்னா நிறைய பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க, அதில் நிறைய பேர் லோன் வாங்கி ஃப்ராட்லெண்ட் பண்ணாங்க. அப்போது இதை தடுக்கிறதுக்கும் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கத்தான் இந்த எம்எஸ்எம்இயை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம எம்எஸ்எம்இயை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு இருக்குது என்னென்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, ரெண்டாவது இருக்கிறவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க. இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறதுனால நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். உள்ளே வந்ததும் நீங்கள் ஆதார் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர், உங்கள் நம்பர் என்னவோ ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த என்டர்பிரினர்ன்ற இடத்துல உங்கள் ஆதார் இருக்கிற மாதிரி பேர் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஜெனரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓடிபி வந்துருந்துச்சுன்னா அந்த ஓடிபி இங்கே கீழே போட்டு வேலிடேட் கொடுத்துக்கோங்க. அடுத்து டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குங்க. பேன் நம்பர், உங்கள் என்ன பேன் நம்பரோ பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா டூ யூ ஹேவ் ஜிஎஸ்டிஐஎன் கேட்கும், அது நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து மெயில் ஐடி போட வேண்டியது இருக்கும். மெயில் ஐடி இடத்துல மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அடுத்து உங்கள் சோசியல் கேட்டகிரி கேட்கும். உங்கள் கேட்டகிரி, உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அது கீழே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டரில் நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்கும். நீங்கள் மேலாக இருந்தால் மேல் கொடுத்துங்க, ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கொடுத்துங்க. அடுத்து ஸ்பெஷலி அவைல்டுன்னு கேட்கும். அப்படின்னா நீங்கள் உடல் ஊனமுற்றோர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து 11வது என்னென்னா நேம் ஆஃப் த என்டர்பிரைசஸ். அதாவது இப்போ உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் வச்சுருக்க கம்பெனி என்ன பேரோ அந்த கம்பெனி பேர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளான்ட் யூனிட் நேமு. மேலே நீங்கள் என்டர்பிரைசஸ் என்ன பேர் கொடுத்தீங்களோ அதுவே நீங்கள் பிளான்ட் யூனிட் நேமாகவும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னா 12வது லொக்கேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு கேட்கும். இப்போ யூனிட் நேமில் அந்த யூனிட் நேம் கொடுத்து வச்சுருப்பீங்க. அடுத்து அந்த அட்ரஸ் இதில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷனில் உங்கள் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸில் வந்து என்னென்னா உங்கள் டோர் நம்பரு, அந்த பில்டிங் பேர், அந்த வில்லேஜ் பேர், பிளாக், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும். இது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு கீழே பின்கோடு கொடுத்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பிளான் கொடுத்துக்கோங்க. அடுத்து 13வது அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ்ன்னு கேட்கும். அதில் உங்கள் கம்பெனி அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். சேம் தான், நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்களோ அதவே நீங்கள் இதில் போட்டு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் இதில் லேட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
பாப்அப் ஆகும். ஒருவேளை பாப்அப் ஆகலைன்னா மேலே இருக்க பாப்அப் ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படி அதுலேயும் இதில் ஒர்க் ஆகலைன்னா அடுத்து நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் செக் பண்ணுங்கள், அதில் ஒர்க் ஆகும். நீங்கள் அது உங்களோட அட்ரஸ் என்னவோ எக்ஸாக்ட் அட்ரஸ் இதில் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிச்சது எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அடுத்து 15ல் பார்த்தீங்கன்னா டேட்டு கேட்கும், டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கேட்கும். அதில் நீங்கள் என்னைக்கு தொடங்குனீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த டேட் போட்டுக்கோங்க. அதுவே இதை டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. அடுத்து 16வது பேங்க் டீட்டெயில் கேட்கும். உங்கள் பேங்க் பெயர் என்னவோ பேங்க் பெயர் போட்டுக்கோங்க. பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து 17வது மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட்னு கேட்கும். அதில் நீங்கள் மேனுஃபேக்சரராக சர்வீஸராக நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செர்ச் என்ஐசி கோடுன்னு இருக்கும். நீங்கள் என்னவோ அதை செர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன கம்பெனி ரன் பண்ணுறீங்களோ கம்பெனி நேம் போட்டு செர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி அதில் வரலைன்னா என்ஐசி கோடுன்னு செக் பண்ணி நீங்கள் என்ஐசி கோடு கூட இதில் போட்டுக்கிற முடியும். நீங்கள் அதெல்லாம் போட்டு கடைசியில் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அடுத்து 19வது நம்பர் ஆஃப் பெர்சன் எம்ப்ளாய்டுன்னு கேட்கும். இப்போ அதில் உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்ற போடுற மாதிரி இருக்கும். இப்போ மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, அதர்ஸ் எவ்வளோ அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 20வது ஃபஸ்ட்டு என்னன்னா ரிட்டன் டவுன் வேல்யூன்னு கேட்கும். அதில் அதாவது இந்த லாஸ்ட் 1 இயரில் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வந்திருக்குன்ற அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பியில் என்னென்னு போடணும்னா உங்கள் கம்பெனியோட சேஃப்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்றது இங்கே போடுற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே லாஸ்ட் இருக்கிறது டோட்டல் டேர்ன் ஓவர். அதாவது இது போக உங்களுக்கு எவ்வளோ மிச்சமானது, உங்கள் டேர்ன் ஓவர் எவ்வளோன்றதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். கடைசியில் சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணோடனே ஓடிபி கேட்கும். ஓடிபி போட்டுட்டு கேப்சாவை போட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தோடனே மேலே நம்ம உதயம் நம்பர் பாப்அப் ஆகும். நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண உதயம் நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் போட்டுக்கிறோம். அது கொடுத்த மொபைல் நம்பர் செகண்ட் போட்டுட்டு ஓடிபி கொடுத்துக்கிறோம். ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபி உள்ளே போட்டு இப்போ வந்த ஓடிபி உள்ளே கொடுத்துக்கிறோம். போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி வந்துடும். இதில் பிரிண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரெக்ஷனும் பண்ணிக்கிற முடியும் அதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.